ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே சூப்பராக க்ரீமியான ரெட் பாஸ்தா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சும்மா மேலே அப்படியே சீஸ் எல்லாம் போட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. க்ரீமியான ரெட் சாஸ் பாஸ்தா தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுவும் நம்ம மக்ரூனியில் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வந்து நல்லா சூடான உடனே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பட்டர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்களேன்னா நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மெல்ட் ஆன உடனே நான் ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. இது கூட வந்து நான் ஒரு மீடியம் சைஸு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. இது கூட வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கொஞ்சம் நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் வதங்க தானே போகுது. ஸோ அதனால் வந்து நான் இப்படியே சேர்த்துக்கிட்டேங்க. இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்களேன்னா நல்லா இது நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு மூடி போட்டு விட்டுட்டிங்களானே போதுங்க. நல்லா இது எல்லாமே நல்லா வதங்கிடுங்க. இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா சில்லுன்னு ஆறின உடனே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேங்க. நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுருந்த ரெட் சாஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா மெல்ட் ஆன உடனே நீங்கள் வந்து ரெட் சாஸை ஊற்றிடலாங்க. பார்க்கவே நல்லா க்ரீமியாக இருக்குல்ல. இது கூட வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேங்க. அரை டீஸ்பூன் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேங்க. இது கூட வந்து நான் பீஸா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமான ஃப்ளேவர் சாஸ் இருக்கோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பீஸா சீஸ் எடுத்துருக்கேங்க. அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்த மக்ரோனியை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த சாஸ் எல்லாமே பாஸ்தாவில் ஒட்டுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பாஸ்தா சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இது கூட வந்து நான் லைட்டாக சீஸ் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் சீஸ் சேர்த்துருக்கேங்க. இது கூட அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதுங்க. சூப்பராக சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி
நம்மளோட க்ரீமியான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கும்போது சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி செம்ம வாசனையாக இருக்குங்க. திறந்த உடனே அந்த ஃப்ளேவர் எல்லாமே செம்ம கம்மன்னு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான ரெட் சாஸ் பாஸ்தா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.